அண்ணாமலை வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கும்பகோணத்துல அவர் வந்திருந்தான்னு சொன்னா அவர் வரும்போது உடனே இவங்க எல்லாம் எந்திரிச்சிருவாங்க. இது வந்து மதுரையிலையும் இதுக்காண்டி பாஜக வந்து அண்ணாமலை அவர்களை கூப்பிடல. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். அதிமுகவை உடைக்க முயற்சிக்கிறார் அண்ணாமலை. போருமா? தாவேகாவில் சேரப்போகிறார் அண்ணாமலை. போதுமா? இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன். அண்ணாமலையை உணர்றாரு. அத என்னுடைய ஆதரவு இன்னும் அப்படியேதான் இருக்கு. இதைத்தான் நம்ம கட்சி தலைமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் பாக்குறாரு. இன்னொரு கேள்வி என்னன்னா, KT ராகவன் கலந்துகிட்ட இடத்துல திரு அண்ணாமலை அவர்கள் இருக்க மாட்டார். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே. நான் ஒரு கிளிப் பார்த்தேன். அந்த கிளிப்ல அண்ணாமலை கிட்ட எதுவும் கொடுக்குறாங்க. அவர் பாக்குறாரு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. ரொம்ப சீரியஸா 3 பேருக்கு. யார் 2 பேரு? அண்ணாமலையை தயவு செஞ்சு களத்துல இறக்குங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா கிட்டையும் நரேந்திர மோடி கிட்டையும் சொல்லணும்னு நான் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன். அதை அண்ணாமலை வந்து ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி சார். உடனே எடுப்புலயே அதை போற்ற முடியாது. கண்டிப்பா அண்ணாமலையினுடைய இது உள்ள வரும். எப்போ அப்படின்னா, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கும்பகோணத்துல நடந்த பாஜக மாநாட்டுல வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளல. அவரே பல விதமா வந்து சொல்றாங்க. அவரே வந்து தலைமையிட்ட பேசியதாகவும், இனிமேல் நான் வரல, ரிலீஃப் ஆகிக்கிறேன் அப்படின்ட்டு. பாஜகவும் இதை பெருசா வந்து பேசிக்கல. என்ன நடக்குது சார்? ஒண்ணுமே நடக்கல. ஃபர்ஸ்ட் கிளாஸா நடந்துட்டு இருக்கு எல்லாமே. சும்மா இவங்க எல்லாம் சொல்றாங்களேன்னு நீங்களும் கேள்வி கேட்குறீங்க பாருங்க. அதான், அதாவது அவருக்கு வந்து அவர் கோவாவோ PL சந்தோஷ் அவர்களும் அண்ணாமலையும் இந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் தெரியும். அவர்கள் யாருக்குமே ஒரு கூட்டத்துல சின்ன மீட்டிங்ல கலந்துக்கிறதா கூட வீட்டுல போய் அழைச்சிட்டு வந்தாரு. இது வந்து நம்ம பேசுறோமோ பேசலையோ விவாத பொருளுக்கு உண்டாகுதா சார்? ஒரு விஷயத்த வந்து அவங்களே கிளைம் பண்ணிட்டு போறாங்கல்ல. அப்ப என்ன நடக்குதுன்னு அவ்வளவு பெரிய பாஜக மாநாட்டுல திரு அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா இது என்ன சார்? இல்ல வேற எதுக்கு அவருக்கு பொறுப்பு இருக்கா? ஐ அக்ரீடு. பெரிய மாநாடு தான் அது. இன்ஃபேக்ட் அணிகள் மாநாடுங்கிறது தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. அதுக்கே அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. KT ராகவனுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க ஒரு அணிகள் மாநாடுல ஆல் இண்டியா லெவல்ல இவ்வளவு பண்ணது கிடையாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். தமிழ்நாட்டில் அவங்க சாதிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னேன்னா இன்னைக்கு பாஜக எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத இது ஒரு அளவு கொலா வச்சுக்கலாம். 2வது, அண்ணாமலை வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல சார், உள்ளுக்குள்ள இஷ்யூ என்ன போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நாங்க பண்றோமோ இல்லையோ, ஆனா பரவாயில்ல வந்து இது வந்து இன்னைக்கு யார்கிட்ட கேட்டாலும் தெரியுது. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது சிச்சுவேஷன். அப்படிதான் இருக்கு. ஒருவேளை KT ராகவன் இருக்கிறனால திரு அண்ணாமலை அவர்கள் வரல. அது எப்படி எடுத்துக்கிறது? ஓகே, அண்ணாமலை என்னைக்காவது சொன்னாரா? ஏதாவது பேசினாரா? நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னாரா? நீங்க வேணும்னே எப்ப சார் கட்சி ஆரம்பிக்க போறீங்கன்னு கேட்டாரு. அப்போ நான் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படிதானே சார் அவர் சொல்லுவாரு? சார், அவருக்கு அண்ணாமலைக்கு ரொம்ப நல்லா தெரியும். அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுக்கு வந்து பொறுமை கொஞ்சம் வேணும் சார். அவங்க கொஞ்சம் பொறுமை காக்க வேணும். ஏன்னா அண்ணாமலை வந்து அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு, அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, கட்சி தேஞ்சுக்கிட்டு இருக்கு, நயினார் நாகேந்திரனுடைய சுற்றுப்பயணத்துல விளம்பரம் கிடைக்க மாட்டேங்குது, இதெல்லாமே அவங்களுக்கு தெரியாதா? ஹெட் ஆபீஸ்க்கு தெரியாதா? ஹைகமாண்டுக்கு தெரியாதா? நரேந்திர மோடி, அமித்ஷாக்கு தெரியாதா? அவங்க ரொம்ப கிளியரா சொல்றாங்க, தம்பி பீகார் தேர்தல் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம அமைப்பு தேர்தல். ஏன்னா 2023 மார்ச்சுக்கு அப்புறம் 2025 நவம்பர் வரைக்கும் இவர் தொடர்ந்துகிட்டே இருக்கிறாரு. மூன்றாவது முறையா இல்ல, பை டிஃபால்ட் வந்து நட்டா தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. அமைப்பு தேர்தல்கள்லாம் முடியட்டும், அதுக்கு அப்புறமா ஒரு தேசிய தலைவர் போடுவோம், அதுக்கப்புறம் தான் நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வருவோம் அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்றாங்க. இது வந்து ஒரு இடைப்பட்ட காலம். ஏப்ரல் மாசம் அவர் பதவி விலகிறாரு, நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் வரைக்கும் ஒரு இடைப்பட்ட காலம்ங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் வந்து இந்த இடைப்பட்ட காலத்துல தன்னால இந்த கூட்டணிக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காரு.
சார் இப்போ ஒரு விஷயத்த கிளியரா சொன்னீங்க, தன்னால அந்த கூட்டணிக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு. அப்ப இதுக்கு முன்னக்கூட்டி ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி தெரிய வருது நீங்க சொல்றதை பார்த்தா. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே திரு அண்ணாமலை அவர்கள் கையை பிடிச்சி இன்னைக்கு அது பிரச்சனையே கிடையாது, நீங்க அதை சொல்ல போனா நம்மளே அப்படி கிளைம் பண்றோமே சார், நம்ம அப்ப உள்ளுக்குள்ள பிரச்சனைங்கிற மாதிரி நம்ம பேசுற மாதிரி இருக்கு. இந்த கருத்தை நான் சொன்ன கருத்து 2 மாசம் 3 மாசம் முன்னாலேயே நான் வந்து ட்வீட் போட்டிருக்கேன். அண்ணாமலையை தயவு செஞ்சு களத்துல இறக்குங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்டையும் நரேந்திர மோடி கிட்டையும் சொல்லணும்னு நான் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன் அதை. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதுனால அவர் இது பண்ண மாட்டாரு. நான் வந்து எந்த ஆங்கிள் அதை சொன்னேன் அப்படின்னா, அதாவது நம்ம இருக்கிறதுனால இந்த கூட்டணிக்கு பிரச்சனையாக கூடாதுன்ட்டு அவர் ஏன் நினைக்கிறார் அப்படின்னா, அவருக்கு நல்லாவே தெரியும் இன்னும் ஒரு சில எலிமெண்ட்ஸ் ஏடிஎம்கேல ஒரு சில எலிமெண்ட்ஸ் இன்னும் அண்ணாமலையை ஒட்டு மொத்தமா ஏற்றுக்கலை அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். இப்போ நம்மளுக்கு வேண்டியது வந்து கூட்டணிக்குள்ள அந்த இணக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். கூட்டணியில இணக்கம் அதிகரிச்ச பிறகுதான் பிரம்மாஸ்திரத்தை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அண்ணாமலை வந்து ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி சார், உடனே எடுப்புலயே அதை போற்ற முடியாது. தேவைன்னா யூஸ் பண்ணிப்பாங்க, இல்லாட்டா அப்படியே வச்சிருவாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? பேரா யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இல்ல. கண்டிப்பா அண்ணாமலையினுடைய இது உள்ள வரும். எப்போ அப்படின்னா, ஏன்னா இப்பவே நீங்க வந்து பில்டப் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அவர் பேசாம தான் சார் இருந்தாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நயினார் நாகேந்திரன் வந்து செப்டம்பர் எண்டுல இதுக்கு போக ஆரம்பிச்சார். அக்டோபர் எண்டுல சுற்றுப்பயணம் ஆரம்பிச்ச உடனே ஒரு கீழே இறங்க ஆரம்பிச்சாரு. டெய்லி ஒரு அறிக்கை, காட்டமான அறிக்கை, டிஎம்கேனுடைய ஊழல்களை வெளிப்படுத்துறது, அவங்களுடைய மக்கள் எதிரான போக்கு, மத்திய அரசுக்கு எதிரான போக்கை வந்து வெளிப்படுத்துறது. அதே மாதிரி டெய்லி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஏதாவது ஒரு டிஎம்கே சார்பு ஊடகம் நிருபர் நல்லா அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிப்பாரு. இதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த மெயின் டைம் அப்பப்போ அவர் என்ன பண்றாரு, ஆடு மேய்க்க போயிடுறேன் அப்படிங்கிறாரு, கொஞ்சம் குடும்பத்தோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேங்கிறாரு, விவசாயத்தை பார்த்துக்கிற நிறைய டைம் கிடைக்குதுங்கிறாரு. அதெல்லாம் ஓகே தான். அதே மாதிரி கோவால அந்த அயன்மேன் சேலஞ்சுக்கு போயிட்டு வந்தாரு, நடுவில் வேற எங்கும் ஒரு 2 இடங்கள்ல போயிட்டு வந்தாரு. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் அவர் போகட்டும். ஆனா அவருக்கு எவ்வளவு பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது there is a thin line. அந்த லைனை கிராஸ் பண்ணாம இருக்கிறது ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம் இல்லையா? எந்த லைன் சார்? அதாவது இவ்வளவுதான் நம்ம பண்ணணும், இதுக்கு மேல நம்ம பண்ணணும் சொன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த பாப்புலாரிட்டி ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதாவது நேர்த்திக்கு ஓகே, கும்பகோணத்தையே சொல்றேன் சார், இருங்க, கும்பகோணத்தை நான் சொல்றேன். கும்பகோணத்துல அவர் வந்திருந்தான்னு சொன்னா, அவர் வரும்போது உடனே இவங்க எல்லாம் எந்திரிச்சிருவாங்க. இது வந்து மதுரையிலையும் இதுக்காண்டி பாஜக வந்து அண்ணாமலை அவர்களை கூப்பிடல. இல்ல கண்டிப்பா அவர் கூப்பிட்டிருக்கிறாரு, அவர் போயிருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவருடைய பிளைட் டிலே ஆச்சு. இல்லைன்னா அவர் வேற ஏதோ ப்ரீ பிளான்ட் ப்ரோக்ராம் இருந்து, ப்ரையர் அப்பாயின்மெண்ட் இருந்து அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு இல்ல. எந்த ப்ரோக்ராமும் இல்ல, எந்த மீட்டிங் இல்ல வேற எங்க வெளி மாநிலத்துல எதுவுமே கிடையாது. இங்கதான் இருந்திருக்கிறாங்க திரு அண்ணாமலை அவர்கள். ஏன் கலந்துக்கல? இல்ல நான் அப்படிதான் படிச்சேன். அவருடைய பிளைட் டிலே ஆச்சு, அவர் எங்க போனாரு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் படிச்சேன். பட் அதாவது நீங்க இது ஒரு இன்சிடென்ட் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு இன்சிடென்ட் நான் கேட்கல, நம்ம இது ஒரு பழி போட வேண்டாம். ஆனா உள்ள இருக்க நடக்கக்கூடிய பிரச்சனை மக்களுக்கு தெரியல. பாஜகக்குள்ள என்ன நடக்குது, நம்ம என்ன சொல்றோம்னா இன்னும் முட்டு கொடுத்துட்டு இருக்கோம். உள்ள பிரச்சனை இல்ல, இல்லாத வரைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஏன் அந்த மாநாட்டுல கலந்துக்கலன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை தாண்டி பல பேர் என்ன பேசிருக்காங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து ரிலீஃப் ஆக போறாரு, கட்சி தலைமையிட்டே பேசுற என்ன விட்டுருங்க அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்து தகவல் வந்துட்டு இருக்கு. இது நம்ம கேள்வியாவது நம்ம கடமை. இதுல யாரு விமர்சனம் பண்ணாலும் நீங்க ஏன் அப்படி கேட்கறீங்க அப்படி கேட்கறீங்கன்னு சொன்னாலும் சூழல் நீங்க தள்ளப்படுது இல்ல. இப்படிதான் மாநில தலைவர் வந்து நீக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க அண்ணாமலை அவர்கள் வாய்ப்பே இல்லை சான்சல். அடுத்து ஒரு மாற்றம் வருது, மாற்றம் என்ன வேணா நடக்கலாம். ஆனா இன்னைக்கு இது கூட விவாதிக்கக்கூடிய சூழல் ஏற்படுது இல்ல. இப்படி எல்லாத்தையும் கடந்து போக முடியாது. இன்னைக்கு அவ்வளவு பெரிய மாநாட்டுல திரு அண்ணாமலை அவர்கள் இல்ல அப்படிங்கும்போது எவ்வளவு பெரிய கேள்விக்குறி ஆகுது. ஏன்னா கும்பகோணத்துல தமிழ்நாடு மாநாடு, பாஜகவுடைய மாநாடு, PL சந்தோஷ் அவர்கள் கலந்திருக்காங்க, திரு அண்ணாமலை அவர்களை காணும். உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். அதிமுகவை உடைக்க முயற்சிக்கிறார் அண்ணாமலை, போதுமா? தாவேகாவில் சேரப்போகிறார் அண்ணாமலை, போதுமா? இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன சார் இது? இதெல்லாம் உங்களோட இதெல்லாம் உங்களுடைய கேள்வி கிடையாது ரூபன். இதெல்லாம் டிஎம்கேனுடைய நேரேட்டிவ் தான். டிஎம்கேக்கு 2 நேரேட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 அண்ணாமலை அவர்கள் வச்சு நேரேட்டிவ் செட் பண்றாங்களோ. ஒண்ணு இதுவா இருக்கு, அதுவா இருக்கு.
அண்ணா ஓகே. ஒண்ணு அண்ணாமலையை வச்சு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. ரெண்டாவது ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்குள்ள எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனை கூட அவங்க தான் இயக்கியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. பாஜக அப்போ இயக்கவில்லை, செங்கோட்டையனை அவங்க நிச்சயமா தான் இயக்கியிருக்கிறாங்க. நிச்சயமா ரெண்டு அப்போ விஷயம் சார். அண்ணாமலையை வச்சுக்கிட்டு பாஜகக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு அவங்க 6 மாசமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆஹா, அண்ணாமலை ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு உசுப்பி விடுறது, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு உசுப்பி விடுறது, ஒரு தாவைக்கால ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிறது. ஏடிஎம்கேயை உடைச்சிட்டு அதை வந்து, அதாவது டிடிவி தினகரன் வந்து இணையணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா இவங்க ஒத்துக்கல. எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலைக்கு ஆகாது, அதனால எடப்பாடி தேர்தலை வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை வந்து உள்ளடி வேலை பண்றாரு. இது எல்லாமே அவங்க போடுற நேரேட்டிவ் தான். கட்சிக்குள்ளேயும், அதாவது பாஜகக்குள்ளேயும் குழப்பம் ஏற்படுத்தணும், பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் குழப்பம் ஏற்படுத்தணும்னு அவங்க பாக்குறாங்க. அதுக்கு நாம எல்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது அந்த நிச்சயமா நேரேட்டிவ் தான் நம்ம பேசுறோமே தவிர, டிஎம்கேக்குள்ள எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நடக்கிறது, காங்கிரஸ்கான என்ன சொல்ல போறான், விஜய் அவங்களே கட்சி ஏன் வீட்டுக்கு இப்படி இறங்கு முகத்துல இருக்கு, அதெல்லாம் யாரும் பேச மாட்டேன்றீங்க. அவங்களே வீட்டுக்கு அனுப்புவதுதான் எல்லாருடைய குறிக்கோளாவும் இருக்கு. திமுக அகற்றப்பட வேண்டிய கட்சினா அகற்றப்படக்கூடிய கட்சி. இந்த இதுல நானே சொல்றேன், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அண்ணாமலை வச்சு திமுக நரேட்டிவ் செட் பண்றீங்க. அதே மாதிரி ஒண்ணு சொல்றீங்க, அவர் ஆமாங்க அவரே விஜய் பக்கம் போறாங்க, தணிக்கை இப்படியும் எனக்கு தகவல் வருதுங்கிறீங்க. இந்த தகவல் உறுதியாகும் பட்சத்தில் அப்ப நேரடியாவே ஒத்துக்கலாமா? அப்போ இவர் மேல இருக்க குற்றச்சாட்டு என்னன்னா, அண்ணாமலை திமுகவுக்கு வேலை செய்கிறார். ஒருவேளை இது நடந்துச்சுன்னா, இது இந்த போற போக்கு அப்படியே நடந்துச்சுன்னா இது உண்மைன்னு ஒத்துக்கிடுவீங்களா? அதாவது அண்ணாமலை கூட பேசி அவங்க நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு அவசியம் கிடையாது. நீங்க வேற எங்கேயோ வேணும்னு எடுத்துட்டு போறீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. எங்கேயும் கொண்டு போல சார். ஆனா இப்படிதான் ஒரு ஒரு விஷயம் நம்ம கடந்து போனோம். நான் திரு அண்ணாமலை அவர்கள் மேலே நான் எந்த நீங்க சொல்லதை வச்சு கேட்கிறேன். இப்ப அப்ப பாஜகக்குள்ள என்னதான் நடக்குது? அண்ணாமலை அப்படியே பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. எத்தனை நாள் இப்படி முட்டு கொடுத்து இல்ல எத்தனை நாள் இப்படி முட்டு கொடுத்து நம்ம இதை கடந்து போறோம்? ஏன்னா உள்ளுக்குள்ள நடக்க பிரச்சனை என்ன நடக்க எல்லாத்துக்குமே தெரியும். அது இன்னைக்கு வந்து யாரும் நீங்களும் நானும் மறைக்க முடியாது. என்னமோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து தீவிரமாவே போய்கிட்டு இருக்கு. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் மேல குற்றம் சாட்டும் போது வந்து யாருமே ஆதரவா நிக்கல, பாஜக காரங்களே நிக்கல, இப்படி ஒரு முன்னாள் கட்சி தலைவர் மேல குற்றம் சாட்டுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கும்பகோணம் மாநாட்டுல கலந்துக்கல. இப்ப அடுத்த கட்டமா என்ன, டிடிவி தினகரன் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் அவரும் ஒரு ஃபார்ம் பண்ணி வந்து தனியா ஒரு பிளே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நீங்களே சொல்றீங்க. எனக்கே தகவல் வருதுன்னு சொல்றீங்க. அப்ப நம்ம இது எப்படிதான் கடந்து போறது? நான் சொன்னது அவங்களுடைய நேரேட்டிவ் தான். அண்ணாமலை இதை பண்றாரு அப்படின்னு நான் சொல்லல. அண்ணாமலை இதை பண்ணவும் மாட்டாரு அப்படின்னு நான் 100% நான் நம்புறேன். அண்ணாமலை பாஜகவை விட்டு போக போறது இல்ல. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த போறது இல்ல. அதிமுகவை உடைக்க போறது இல்ல. அதிமுகவை உடைக்க போறது இல்ல. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி பாஜகக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல டிஎம்கே, அந்த மாதிரி இருக்கு, அது உண்மை அப்படின்னா கும்பகோணத்துல அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் நடக்கிறதுக்கு அவசியமே இல்லையே சார். ஆளுங்களே வந்திருக்க மாட்டாங்களே சார். முதல்ல சரி பண்ணுங்கன்னு அவங்க சொல்லிருக்க மாட்டாங்களா? அது கட்சி சார்ந்த நிகழ்ச்சி, யார் வேணாலும் மாநாடு நடக்கலாம். அது வந்து ஒரு மாநாடு தான், அதை நம்ம உள்ள போக வேண்டாம். அதுல அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கல. இப்ப அதுதான் பேசு பொருள் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட் சார். அண்ணாமலை கலந்துக்கல அப்படிங்கறதுனால அந்த மாநாடு எல்லாம் கெட்டு போச்சா? அண்ணாமலை மாநாடு தான் ரொம்ப பிரமாதமா நடந்துட்டு இருக்கேன் சார். அண்ணாமலையை எங்க இறக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். இந்த மாநாட்டுல அவர் கலந்துக்கல, அப்புறமா கமலாலயத்துக்கு வரல அப்படிங்கறது எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயமா நாம பார்க்க கூடாது. அண்ணாமலை ஒரு அஸ்திரம் மாதிரி. அந்த அஸ்திரத்தை அவங்க எப்போ யூஸ் பண்ணுவாங்கங்கிறது பாஜக தலைமைக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது அண்ணாமலைக்கும் தெரியும். ஏன்னா அண்ணாமலைக்கு பொறுமை அதிகமா இருக்கு. அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களுக்கு தான் பொறுமை ஜாஸ்தியா இல்ல. உடனே எதான் பண்ணணும். அதுக்காக என்ன மாநில தலைவருக்கு மேல இன்னொரு நாற்காலியை போட்டு அதை உட்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. பொன் ராதாகிருஷ்ணன் பழைய தலைவர் தான். ஓகே, முருகன் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிட்டாரு. தமிழிசை வந்து கவர்னர் ஆனாங்க, திருப்பி உள்ள வந்தாங்க. அவங்களும் முன்னாள் தலைவர் தான். அவங்கெல்லாம் அவங்களுடைய ரோலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அண்ணாமலையினுடைய நேர்மையையோ திறமையையோ நீங்க தயவு செஞ்சு குறைச்சு மதிப்பிடாதீங்க. அவர் டிஎம்கே போடுற நேரேட்டிவ் எல்லாம் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர, டிஎம்கேக்குள்ளேயும் காங்கிரஸ்குள்ளேயும் விஜிகாக்குள்ளேயும் விஜய்க்கு நடுவில் இருக்கிற அந்த மாநாட்டுல அண்ணாமலை கலந்துக்கலங்கிறதுக்கு டிஎம்கேக்கு என்ன சம்மந்தம், என்ன நரேட்டிவ்? இது உட்கட்சி பிரச்சனை சார், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப அப்போ நான் எப்படி எடுத்துக்கிறது, மக்கள் எப்படி எடுத்துக்கணும்? அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கல, இதை இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும், இங்க இதுதான் நடந்திருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல என்ன, அதையாவது சொல்லுங்க. அதாவது அண்ணாமலை கும்பகோணம் மீட்டிங்ல நடந்துக்கல அப்படிங்கறத ஒரு பெரிய விஷயமாவே நான் பார்க்கல.
அவர் அவர் வந்து கட்சியில எந்த பொறுப்புலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பொறுப்புல இருக்கிறாரு இன்னைக்கு? முன்னாள் தலைவர் தான், மாநில ஏன் தலைவர் தான். கொடுக்கல? ஏன் பொறுப்பு கொடுக்கல? பொறுப்பு ஏன் கொடுக்கலன்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, பீகார் எலெக்ஷன் வெயிட் பண்ணணும். பீகார் எலெக்ஷன் இப்பதான் முடிஞ்சிருக்கு. இப்போ உள்கட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய அட்டென்ஷன் தமிழ்நாட்டுக்குள்ள வரும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ எலெக்ஷன் வரதான் ஓகே சார். நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து டிடிவி தினகரனோட ஒரு கூட்டணி அமைக்கிறாருன்னா, டிடிவி தினகரனுடைய ஐயோ, நீங்க ஏன் மேல அப்படி தீர்க்கிறாங்க? இவ்வளவு நிறைய செட் உங்களை ரூபனை நான் சொல்லல. நான் வந்து டிஎம்கே சைட்ல அவங்க எல்லாம் வந்து நேரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் கேட்கிறேன். ஒரு டிடிவி தினகரன் டிஸ்கிரெடிட்டட் பர்சன். அதாவது அவர் வந்து ஆர்கே நகர்ல அவர் ஜெயிச்சதை வந்து ஒரு பெரிய அளவுகோலா நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் ஆரம்பிச்ச போது, கட்சி ஆரம்பிச்ச போது 5% இருந்தது, இன்னைக்கு 2% கூட அவருக்கு கிடையாது. ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சமூகமும் அவர் பின்னால இருக்குங்கிறதெல்லாம் மாயை. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓபிஎஸ் பின்னாலேயும் கிடையாது, இவங்க பின்னாலேயும் கிடையாது. ஏன்னா எப்படி தலித்துகள் வந்து எல்லா கட்சிகளிலும் இருக்காங்களோ, வன்னியர்கள் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் தேவர் சமூகமும் எல்லா கட்சிகளும் பரவி கிடக்குது, இன்க்ளூடிங் ஏடிஎம்கே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரெடிட்டட் டிடிவி தினகரனை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைப்பேன், புதிய கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்ட்டு அவர் நினைச்சாரு சொன்னா, அண்ணாமலையை நீங்க முட்டாள் நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் உண்மை. அண்ணாமலை அவ்வளவு முட்டாள் கிடையாது. அண்ணாமலைக்கு ரொம்ப நல்லா தெரியும் அண்ணாமலையினுடைய ரேஞ்சு, அண்ணாமலையுடைய ரீச் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவருக்கும் தெரியும். இருங்க 2025 ஏப்ரல் 11 அப்புறமா அவர் பதவி விலகிறாரு. விலகின பிறகு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கறாரு, பின்னாலே வந்து உட்காந்து வேடிக்கை பார்க்கறாரு. சோசியல் மீடியால, பொது வெளியில, கமலாலயத்துல, மற்ற இடங்கள்ல எல்லாம் எனக்கு இருக்கிற ஆதரவு அப்படியே இருக்குதா, குறைஞ்சு போகுதா அப்படின்னு பாக்குறாரு. இன்னைக்கு 6-7 மாசத்துக்கு பிறகு ரொம்ப கிளியரா தெரியறது, அண்ணாமலையே உணர்றாரு. அத என்னுடைய ஆதரவு இன்னும் அப்படியே தான் இருக்கு, இதைத்தான் நம்ம கட்சி தலைமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் பாக்குறாரு. அதுக்கு கட்சி என்ன சொல்லியிருக்கிறாங்க, யூ வெயிட் ஃபார் சம் டைம், அந்த நேரம் வரும்போது நாங்க பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அது வரைக்கும் அவருக்கு பொறுமை இருக்கு, ஆனா அவருடைய ஆதரவாளர்களுக்கு பொறுமை இல்லை. இந்த மீன் டைம் இவங்க நேரேட்டிவ் செட் பண்றாங்க, அந்த நேரேட்டிவ் பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். ஓகே கண்டிப்பா. இன்னொரு கேள்வி என்னன்னா, கேடி ராகவன் கலந்துகிட்ட இடத்துல திரு அண்ணாமலை அவர்கள் இருக்க மாட்டார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சார், அண்ணாமலைக்கும் கேடி ராகவனுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இன்னும் கூட இருக்கு. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பார்த்த மாதிரி இல்லையே. 2 பேரும் ஒரே மேடையில் உட்கார்ந்தோ பேசிய நம்ம பார்க்க முடியலையே. அவர் அண்ணாமலை இல்லாத கேடி ராகவன் வராரு, கேடி ராகவன் இல்லாத அண்ணாமலை வராரு. அப்ப என்னதான் நடக்குதுங்க? நான் ஒரு கிளிப் பார்த்தேன். அந்த கிளிப்ல அண்ணாமலை கிட்ட எதுவும் கொடுக்குறாங்க, அவர் பாக்குறாரு, 2 பேரும் பேசிக்கிறாங்க. ரொம்ப சீரியஸா 3 பேருக்கு. யார் 2 பேரு? கேடி ராகவன், அண்ணாமலை, அப்புறம் இன்னொருத்தர், 3 பேரு. அது ஏதாவது இன்விடேஷன் கொடுக்குறாங்களா என்னங்கிறது தெரியல. அது மாதிரிதான் ஏதோ நான் பார்த்தேன். 3 பேருடைய முகம் ரொம்ப சீரியஸா இருக்கு. ஓகே, அனுப்புறேன். 3 பேரும் ரொம்ப சீரியஸா அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. சீரியஸா இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அண்ணாமலையை கலந்து ஆலோசிக்காம இந்த கூட்டம் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஈவன் கும்பகோணம் மீட்டிங் கூட அண்ணாமலையை கலந்து ஆலோசித்துதான் கேடி ராகவன் மற்றவங்கலாம், ஏன்னா கேடி ராகவன் தான் அதுக்கு வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணினது. அணிகள் கூட்டம் அப்படிங்கிறது முதல் முறையாக வந்திருக்கு. அண்ணாமலையை கலந்து ஆலோசிச்சு தான் அந்த கூட்டம் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது அண்ணாமலை வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. பிஎல் சந்தோஷ்க்கு அது ரொம்ப நல்லா தெரியும். அவங்க எல்லாம் இதை பத்தி கவலையே விட மாட்டேன்றாங்க. நாம தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அண்ணாமலை ஆதரவாளர்கள் கவலைப்பட்டு. இந்த கவலையே பட மாட்டாங்கிறது பல பேர் ஆச்சரியம் உண்டாக்குது. ஏன்னா நீங்க சொன்னீங்க இப்ப கூட, பிஎஸ் சந்தோஷ் இதெல்லாம் யாருமே கண்டுக்கிறது இல்லப்பா. அப்போ கட்சியில இருந்து ஒட்டுமொத்தமாக அண்ணாமலை விலகுகிறார், இவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு விளக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தெரியுது இல்ல? நீங்க யாருமே இல்ல, நான் சொல்றேன், அண்ணாமலையை யாரும் சார், அண்ணாமலை எல்லாம் இவங்களால ஹேண்டிலே பண்ண முடியாது சார். ஒரு கேடி ராகவனோ, பொன் ராதாகிருஷ்ணனோ, தமிழிசையோ, நயினார் நாகேந்திரனோ ஹேண்டில் பண்ண முடியாது. அண்ணாமலை இஸ் அ ஹாட் கேக். ரொம்ப வெரி டிஃபிகல்ட் பர்சன். அவரை வந்து ஹேண்டில் பண்ணணும்னா அமித்ஷா, நரேந்திர மோடியால தான் முடியும். ஒண்ணு. 2வது என்ன, அவருக்கு யாரெல்லாம் எதிரிகள் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ, நானே உங்கள்கிட்ட 2-3 பேரை சொன்னேன், இல்லைன்னு சொல்லல.
ஆனா அண்ணாமலைக்கு அவங்க கூட இன்னைக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. தமிழிசை, பொன்னார், ஹெச் ராஜா, இவர் அஸ்வத்தாமன், அவங்க இவங்க நிறைய பேரோட இன்னும் அந்த ஒரு தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க எல்லாம் பேசாம இல்ல, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா சோசியல் மீடியால நம்மளை பத்தி இவ்வளவு நிறைய பேர் பேசுறாங்களே. ஒரு விஷயம் சார், சோசியல் மீடியால இவங்களை பத்தி இவ்வளவு நாம பேசுறதே, அவங்க எவ்வளவு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறார்கள், எவ்வளவு புகழ் வந்து விட்டது, இந்த கட்சிக்கு எவ்வளவு ஒரு செல்வாக்கு வந்திருக்குங்கிறத ஒரு அளவுகோலா தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமா நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா பாஜக தரப்புல இருந்து பல பேரிடம் பேசும்பொழுது தெரிய வருது என்னவென்றால், உள்ளுக்குள்ள கட்சி பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா போய்கிட்டு இருக்கு. அண்ணாமலைக்கு எதிராகவும் ஆட்கள் இருக்கிறாங்கன்னு இன்னைய வரைக்கும் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. நீங்க தான் புதுசா சொல்றீங்க. கேடி ராகவன் அவர்கள் 3 பேர் உட்கார்ந்து இன்னைக்கு கூட ஒரு ஆர்குமெண்ட் பண்ண மாதிரி ஒரு என்னமோ சொன்னீங்க. அப்படி ஒரு தகவல் இருந்ததுன்னா அது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. அதுல யாருக்கு இந்த மாட்டுக்கிறது, இவர்கள் சண்டை போடணும் இல்ல பிரச்சனை இருக்குன்னு யாரும் விரும்பல. ஆனா அந்த கும்பகோணம் மாநாட்டுல அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளாது மிகவும் ஒரு அவர்கள் தொண்டர்கள் மத்தியிலே இருக்கட்டும், இல்ல அது இன்னைக்கு விவாத பொருளா ஆயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு அதை நம்ம ஈஸியா கடந்து போக முடியாது. திடீர்னு இந்த நீங்க சொன்ன மாதிரி எனக்கே ஒரு தகவல் வருது ரூபன்னு சொல்றீங்க, தனி கட்சி ஆரம்பிக்க போறது, விஜய் கூட இணைய போறது. திடீர்னு 8ஆம் தேதி ஒரு ஷாக்கான மாதிரி ஏதாவது நியூஸ் வந்துருச்சுன்னா டிசம்பர் 8ல அன்னைக்கு நம்ம என்ன மாதிரி நிலைப்பாடு எடுப்போம்? இதான் கடந்து போகணும்னு நினைக்கிறோமா, பிரச்சனை என்னங்கிறத பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமா, இல்ல இதுதான்ங்கிறத உடச்சி பேசுறது என்ன இருக்கு? இப்படிதான் மாநில தலைவர் டிஎம்கே நம்ம எல்லாரும் எப்படி பேசணும்னா, அண்ணாமலை தான்ப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லப்பா அப்படின்னோம். அடுத்த ஒரு வாரத்துல எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னு தெரியும். அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்குமே க்ளோஸ் தொடர்புகள் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும், யாரும் இல்லைன்னு சொல்லல. அது எல்லாருக்கும் தெரியும், யாருமே இல்லைன்னு சொல்லல. சோ நீங்க அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதாவது ஆரம்பிக்க போகாத, அதாவது கல்யாணமே பண்ணிக்கலையா அதுக்குள்ள குழந்தைக்கு பேர் வச்ச மாதிரி இவங்க 8ஆம் தேதி புது கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்ட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. நான் என்ன கேக்குறேன், இப்ப தனி கட்சி அவரே சொல்லிட்டாரு எனக்கு பணம் கிடையாது, ஊடகங்கள் சொல்லல, நான் சொல்லிட்டுமா யார் சொன்னான்ட்டு. எனக்கு யார் சொன்னா தெரியுமா, தாவேகாவில் சேர்ந்து விடுவார் அப்படின்னு சொன்னது பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் தான். இவங்களாவே போட்டு முடிச்சு போட வேண்டியது. பாஜகக்குள்ளேயே இந்த ஆதரவாளர்கள்லாம் இஷ்டத்துக்கு சோசியல் மீடியால கமெண்ட் போட்டு அதை டிஎம்கே காரங்க என்ன பண்றாங்க, தனக்கு ஓரளவுக்கு சாதகமா பயன்படுத்திக்க முயற்சி பண்றாங்க. அதை அவங்க ரீட்வீட் பண்ணும்போது ரீபோஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அதுக்கு பாப்புலாரிட்டி கெயின் ஆயிடுது. அது மேல மேல பாப்பப் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால பாஜக தலைவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அண்ணாமலை பின்னால உட்காந்து என்ஜாய் பண்ணுவாரு, நயினார் நாகேந்திரன் பின்னால உட்காந்து என்ஜாய் பண்ணுவாரு. நயினார் நாகேந்திரனுக்கு ரொம்ப நல்லா தெரியும், தன்னுடைய கூட்டம் இஸ் நாட் ஈக்குவல் டு எண்மண் எண் மக்கள் கூட்டம். அதாவது தனக்கு வர கூட்டம் எண்மண் எண் மக்கள் வந்த கூட்டத்தை மாதிரியான பெரிய கூட்டம் கிடையாதுங்க அவருக்கு தெரியும். நான் தென்றல் அப்படின்னு அவர் முதலே சொல்லிருக்கிறாரு. அண்ணாமலை மாதிரி அதிரடியாக பேச முடியாதவரால. அதனாலதான் எங்க அவருக்கு முடியலையோ அதை அண்ணாமலை பண்றதுக்காக இப்ப இறங்கி இருக்கிறாரு. ஹானஸ்டா அவர் இறங்கி இருக்கிறாரு. இன்னும் போகும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க 8ஆம் தேதின்னு சொன்னீங்க இல்லையா, மேபி அந்த 8ஆம் தேதி பாஜக ஹைகமாண்ட்ல இருந்தே கூட உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்தாலும் வரலாம். இவருக்கு ஏதாவது மிகப்பெரிய பொறுப்பு, தேர்தல் பொறுப்பாளர் அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. நரேந்திர மோடிக்கு அப்படிதான் தேர்தல் பொறுப்பாளர்னு ஒரு பதவி கொடுத்தாங்க 2013. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பதவியை கொடுத்து இவரை உட்காந்து வச்சாரு சொன்னா கம்ப்ளீட் பிரச்சார மேடையையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல அவர் எடுத்துக்குவாரு. அதுக்கப்புறமா நடக்க போறதே வேற. நிச்சயமா சார், நீங்களே இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அண்ணாமலை பாஜகவால முடியாத டைம் அவர் வேலை பார்ப்பாருங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா மாநாட்டுக்கு மட்டும் கூடல, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு அந்த விஷயம். நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி வரக்கூடிய காலங்கள்ல தெரிய வரும். தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.